நண்பர்களே, இன்று ஜூலை மாதம் 28 லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 12 மணி 45 நிமிடங்கள். எப்படி ஐரோப்பாவில காட்டுத்தீ பரவியதோ அதே போல இங்கிலாந்திலும் பரவ போகிறது என்று அரசாங்கம் இன்று அறிவித்திருக்கிறது. அதற்கு தயாராகுமாறு மக்களையும் கேட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை முழுமையாக நாம் பார்ப்போம். பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் ஏற்பட்டதை போன்று காட்டுத்தீக்கு இங்கிலாந்து தயாராகி வருகிறது என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த கோடையில் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் ஏற்பட்டதை போன்ற காட்டுத்தீக்கு இங்கிலாந்து அரசாங்கம் தயாராகி வருவதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த வாரம் ஐரோப்பிய கண்டத்தில் ஏற்பட்ட தீ விபத்துகள் பேரழிவை ஏற்படுத்தியுள்ளன. தென்மேற்கு பிரான்சில் 2,20,000 பேரும், ஸ்பெயினில் 1,16,000 பேரும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டு தீ விபத்துகளில் ஒன்றாக தென்மேற்கு பிரான்சில் கிட்டத்தட்ட 42,000 ஹெக்டேர் நிலம் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து சுமார் 98,000 ஹெக்டேர் நிலம் எரிந்து சாம்பலாகியுள்ளது. இதற்கிடையில் ஸ்பெயினில் இந்த ஆண்டு 70,000 ஹெக்டேர் நிலம் எரிந்துள்ளது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதே போன்ற நிகழ்வுகளுக்கு இங்கிலாந்து தயாராகி வருகிறதா என்று ஒரு அமைச்சரிடம் கேட்கப்பட்ட பொழுது அரசுகளுக்கு இடையிலான உறவுகளுக்கான அமைச்சர் ஹமிஷ் ஃபால்கனர் இதனை தெரிவித்திருக்கின்றார். ஸ்கொட்லாந்திலும் காட்டுத்தீ இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிந்த விடயம். மேலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன ஆதரவை வழங்க முடியும் என்பது குறித்து ஸ்கொட்லாந்து அரசாங்கத்துடன் தொடர்பில் இருக்கிறோம் என்றும் அமைச்சர் ஹமிஷ் தெரிவித்திருக்கிறார். ஆனால் நாங்களும் தயாராகி வருகின்றோம், மேலும் நாங்கள் ஒரு படி மேலே செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் அறிகின்றோம். போடோவை சுற்றியும் ஸ்பெயினிலும் காணப்படும் காட்சிகள் மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கின்றன என்று அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எதிர்கொள்ளும் காட்டுத்தீயின் அதிகரித்து வரும் தீவிரம் மனிதனால் உருவாக்கப்பட்ட காலநிலை மாற்றத்தின் விளைவு என்று ஸ்பெயின் அரசாங்கம் தெளிவாக கூறியுள்ளது. மனிதனால் ஏற்பட்டது என்று சொல்லிவிட்டு அரசாங்கங்கள் விலகி கொள்கின்றன. உண்மையில் அரசாங்கங்களால் தான் இது ஏற்படுகின்றன என்பதை எல்லோரும் உணர வேண்டும். இந்த எச்சரிக்கைகளை தீவிரமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கோடையில் பிரிட்டனின் 4வது வெப்ப அலை நெருங்கி வரும் நிலையில் மேலும் காட்டுத்தீ ஏற்படக்கூடும் என்று அவசர சேவைகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டுள்ள சூழலில் இந்த தகவல் வந்திருக்கிறது. வார இறுதியில் பல பகுதிகளில் வெப்பநிலை குறைந்தது, காற்று வலுத்திருக்கிறது, லேசான மழை பெய்திருக்கிறது. ஆனால் தெற்கு இங்கிலாந்தின் சில பகுதிகளில் புதன்கிழமை மீண்டும் வெப்ப அலைக்கான அளவுகோல்கள் எட்டும் என்று நாளை அதிகபட்சமாக 32 செல்சியஸ் அல்லது 33 செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் வியாழக்கிழமையும் இது தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு மற்றும் மேற்கு மிட்லாண்ட்ஸ், இங்கிலாந்தின் தென்கிழக்கு, தென்மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள், அத்துடன் ஜாக்ஷியா மற்றும் ஹம்பர் ஆகிய பகுதிகளுக்கு இன்று காலை 9 மணி முதல் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி வரை மஞ்சள் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரேஞ்ச் வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வேல்ஸ் மற்றும் ஸ்கொட்லாந்தில் ஏற்பட்ட பெரிய காட்டுத்தீயை அணைக்க அவசரகால மீட்பு குழுவினர் ஏற்கனவே பல நாட்கள் போராடி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாய நிலை ஏற்பட்டிருக்கிறது. வார இறுதியில் ஸ்கொட்லாந்தின் கெய்ன்காம்ஸ் தேசிய பூங்காவில் வேகமாக பரவி வருகின்ற காட்டுத்தீயை அணைக்க வான்வழி ஆதரவுக்கான ராணுவ உதவி கோரப்பட்டதாக ஸ்கொட்லாந்தின் முதலமைச்சர் ஜான் ஸ்வினி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இந்நிலையில் 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் 10வது நாளாக இந்த தீயை அணைக்க போராடி வருகின்றார்கள். ஸ்கொட்லாந்துல 3வது வெப்ப அலையின் உச்சகட்டத்தில் ஜூலை மாத நடுப்பகுதி இருப்பதால் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் ஒரே நேரத்தில் 19 பெரிய காட்டுத்தீயை தீயணைப்பு வீரர்கள் எதிர்த்து போராடி வருகின்றார்கள். இதற்கிடையில் இந்த ஆண்டு வெப்பநிலை சாதனைகள் பலமுறை அதிகமாக வந்திருக்கின்ற சூழ்நிலையில் அதிகரித்து வரும் காலநிலையை கருத்தில் கொண்டு இங்கிலாந்தின் வெப்ப அலை வரம்புகளை சரி செய்ய வேண்டி இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். தேசிய தீயணைப்பு தலைவர்கள் மன்றத்தின் NFCC செய்தி தொடர்பாளர் சொல்லும் பொழுது இந்த 4வது வாரம் வெப்ப அலை உருவாகி இங்கிலாந்தின் சில பகுதிகளுக்கு மீண்டும் ஒரு முறை மிகவும் வெப்பமான காலநிலையை கொண்டு வரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் தொடர்ந்து எச்சரிக்கையோடு இருக்கிறார்கள். மீண்டும் ஏற்படக்கூடிய காட்டுத்தீ அபாயத்துக்கு தயாராகி வருகின்றார்கள். ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 20 காட்டுத்தீயை எதிர்த்து போராடுவது நீண்ட காலமாக நிலவும் வெப்பமான வறண்ட சூழ்நிலைகளால் ஏற்படும் சவாலின் அளவை எடுத்து காட்டுகிறது என்றும் தீயணைப்பு படை சொல்கிறது. காட்டுத்தீயை தடுக்க முடியும். ஏற்கனவே மிகவும் சவாலான கோடை காலத்தை எதிர்கொண்டுள்ள தீயணைப்பு வீரர்களின் மீதான அழுத்தம் இதுவாக இருக்கும் என்றும் சமூகங்கள், வனவிலங்குகள் மற்றும் இயற்கை இடங்களை பாதுகாக்க உதவ வேண்டும் என்றும் பொதுமக்களையும் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். எந்த விதத்திலும் காட்டுத்தீயை ஏற்படக்கூடிய எதுவுமே செய்யக்கூடாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். புதன்கிழமை முதல் மற்றொரு நீண்ட வெப்ப அலை ஏற்படும் என்று ஸ்பெயின் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஸ்பெயினின் அரசு வானிலை ஆய்வு நிறுவனமான எமெட் புதன்கிழமை ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் வெப்ப அலை நீண்டதாக இருக்கும், குறைந்தது ஞாயிற்றுக்கிழமை வரை நீடிக்கும் என்றும் ஸ்பெயின்ல மிக பெரும் அபாய தீவிர நிலையாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
வெளிப்புற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மற்றும் முதியவர்கள், இதய நோய் உள்ளவர்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள் உடனடியாக கவனமாக இருக்க வேண்டும் என்றும் எமெட்டின் குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை 40 செல்சியஸ் தாண்டும் என்றும் அதை தாண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வார இறுதியில் வரவிருக்கும் மற்றொரு வெப்ப அலை தீயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை சிக்கலாக்கும் என்பதால் பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயினில் உள்ள தீயணைப்பு வீரர்கள் பெரும் காட்டு தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீவிரமாக செயல்பட்டு வருகின்றார்கள். புதன்கிழமை முதல் வெப்பநிலை மீண்டும் உயர்வதற்கு முன்பு திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இன்றும் முற்றிலும் முக்கியமான நாட்கள் என்று ஸ்பெயினின் உள்துறை அமைச்சர் தெரிவிக்கின்றார். எல்லா இடங்களிலும் காட்டுத்தீ பரவி வருகிறது. ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற இடங்கள் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. இந்த காட்டுத்தீ நவம்பர் மாத ஆரம்பம் வரை தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கலாம் என்று ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேட்ரிட்டுக்கு மேற்கே உள்ள அவிலாவின் மலைப்பாங்கான நிலப்பரப்பில் ஏற்பட்ட தீ 50,000 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 1,23,000 ஏக்கர் பரப்பளவை எரித்திருக்கிறது. ஸ்பெயினின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய தீயாக இது மாறி இருக்கிறது. மேட்ரிட்டுக்கு வடமேற்கே 2 தனித்தனி தீ விபத்துகளை அதிகாரிகள் எதிர்த்து போராடி வருகின்றார்கள். ஜிரோண்டோவில் ஏற்பட்ட காட்டுத்தீ எந்த ஒரு வடிவத்தையும் பின்பற்றாமல் தனக்கென ஒரு பாதையை பின்பற்றுவதால் பிரான்சில் நாம் இதுவரை கண்டிராதது இது என்று தீயணைப்பு வீரர்கள் சொல்கின்றார்கள். ஸ்பெயின் நாட்டின் அரசு வானிலை ஆய்வு நிறுவனமான எமெட் புதன்கிழமை ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் வெப்ப அலை நீண்ட காலம் தொடர்ந்து நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கின்றார்கள். மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது இந்த காட்டுத்தீயை அணைப்பதற்கு. தென்மேற்கு பிரான்சில் பற்றியெறியும் காட்டுத்தீயை அணைக்க உதவுவதற்காக அனுப்பப்படும் தீயணைப்பு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் எண்ணிக்கையை ஐரோப்பிய ஒன்றியம் அதிகரித்து வருவதாக அந்த அமைப்பின் நெருக்கடி மேலாண்மை தலைவர் AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கிறார். ஸ்பெயினில் காட்டுத்தீ குறித்த தற்காலிக தரவுகளின்படி இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து 1,70,000 ஹெக்டேருக்கும் அதிகமான வனப்பகுதி எரிந்து சாம்பலாக இருக்கிறது. 2025ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்தில் 29,000 ஹெக்டேர் பரப்பளவை விட கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமாக இருக்கிறது. பெரும் காட்டுத்தீ இங்கே யூகேயிலும் பரவக்கூடும் என்று தற்பொழுது எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாபக்யூ போடுறது அல்லது காட்டில போய் வந்து ஏதாவது பற்ற வைக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இங்கிலாந்து தற்பொழுது அறிவித்திருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி நண்பர்கள்.